ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு லூயிஸா மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ. இது வந்து முக்கியமான வீடியோ இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். ஓகே, இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்லர் சிஸ்டமில் இருக்கிற டியூப் கிளீனிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக் டியூப் கிளீனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, இதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொன்று சொல்லப்போனால் இன்னொன்று நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற சில்லரில் வந்து எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் ஆர் ஃபவுலிங். இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மானிட்டரிங் மாதிரி. இட்ஸ் நாட் ஏ மானிட்டரிங், ஆன்லைன்லேயே க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கோம். ரன்னிங் கண்டிஷன் நம்ம வந்து பர்டிகுலராக வந்து சில்லரை நிப்பாட்டி நம்ம வந்து ப்ரஷிங் பண்ணணும். அப்புறம் அந்த சைடு எண்ட் கவர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ப்ரஷிங் பண்ணுற அந்த மாதிரிலாம் வேலை இருக்காது. பட் இது ஆன்லைன்லேயே பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன தான் பண்ணாலும் ஒரு கண்டென்சராக இருந்தாலும் சரி, எவாப்ரேட்டராக இருந்தாலும் சரி, கண்டென்சராக இருந்தால் ஒரு 3 இயர்ஸ்க்கோ 1 எவ்ரி இயர்க்கோ, அதே மாதிரி எவாப்ரேட்டர் இருந்தால் ஒரு 3 இயர்ஸ்க்கோ அதில் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கேலிங் பண்ணால் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா சில்லரில் ஸ்கேலிங்கோ ஃபவுலிங்கோ வந்து நிறைய வந்து சேராமல் இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து இந்த ஸ்கேலிங் ஃபவுலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜியை, சில்லரோட பர்ஃபார்மன்ஸ் உங்கள் எனர்ஜியை வந்து ரொம்ப 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 அதிகப்படுத்திடும். ஸோ இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்து அதை வந்து மொத்தமாக தவிக்காது, பட் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபவுலிங் இல்லாமல் வந்து பார்த்துக்கும். உள்ளே ஏன்னா ஒரு பால் க்ளீனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்டைன் டைமில் வந்து பால் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே வந்து இந்த டியூப்ஸ்குள்ளே வந்து சுற்றிட்டு வரும். ஓகே, அதோட வீடியோ வந்து நான் போடுறேன். ஒரு பேசிக் வந்து உங்களுக்கும் வந்து அது தெரியும், எப்படி இருக்கும் அந்த சிஸ்டம், எப்படி இருக்கும், அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம்ஸை பற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். பாய். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல். இந்த சிஸ்டம் தான். ஓகே, இதுதான் டியூப் க்ளீனிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் டியூப் க்ளீனிங் சிஸ்டம். இதை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ப்ரமோட் பண்ணல, எந்த ஒரு இதையும். ஓகே, இது ஒரு 2 பம்பு மூலியமாக இயங்குது. அந்த 2 பம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பால்ஸை வந்து கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ மூலியமாக அதை வந்து சர்க்குலேட் பண்ண வைக்கிறதுக்காக. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வ்ஸ் இருக்கும். அந்த வால்வ் வந்து கண்ட்ரோல் பண்ணும், எந்த லைனில் போகணும். ஆக்சுவலாக 2 லைன் இருக்கும், எந்த லைனில் போகணும். இப்போ 2-3 சில்லர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த எந்த சில்லருக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த வால்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த வால்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் தான். ஓகே, இதுதான் அந்த கண்ட்ரோல் பேனிங்கோட ப்ரோக்ராமோட HMI. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் ஆன் சில்லர்ஸ் அது வந்து 3-4ன்னு கூட்டிகிட்டே போகும். டைமர் இருக்கும். அந்த டைமர் வந்து ஒன்ஸு ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் கிளீனிங் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த பம்ப் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அந்த பம்பு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த வாட்டர் ஃப்ளோ மூலிமா இந்த ஸ்பாஞ்ச் பால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த வாட்டர் ஃப்ளோ மூலிமா இது வந்து என்ன பண்ணணும்னா சில்லரோட இன்லெட்டில் கொடுத்துருப்பாங்க கண்டென்சர். நீங்கள் இப்போ இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா க்ளியராக புரியும். ஓகே, இந்த பால் கலெக்டர்லேருந்து இந்த பால்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் பால்ஸ் வந்து கண்டென்சரோட இன்லெட்டில் வந்து ஃப்ளோ பண்ணி விட்ருவோம். ஓகே, பிகாஸ் இன்லெட்டில் தான் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பால்ஸ் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டியூப்லேயும் போயிட்டு அந்த டியூப்பில் இருக்கிற ஃபவுலிங் டெபாசிஷன் ஃபுல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஒன்ஸ் இந்த டியூப்லேருந்து எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு வரும்போது பால்ஸும் வந்து ரிட்டன் வந்துடும். இந்த ரிட்டன் வர பால்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பால் ட்ராப்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த பால் ட்ராப்பில் எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிட்டு அது எப்படின்னா அந்த ட்ராப் எப்படின்னா மறுபடியும் ரிட்டன் இந்த பால் கலெக்டருக்கு உள்ளே வந்து பால்ஸ்லாம். அந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம லைவில் சில்லரில் கண்டென்சரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து பால் ட்ராப். ஓகேங்களா, இந்த சிஸ்டம் தான் வந்து ஆட்டோமேட்டிக் டியூப் க்ளீனிங் பால் சிஸ்டம். ஓகே, இந்த பால்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகி ஒன்ஸ் அந்த பம்ப் ஸ்டாப் ஆனது உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி திருப்பி அந்த கலெக்டருக்குள்ளே வந்து எல்லாமே சேர்ந்துடும். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.